12/5/1954 பிறந்த திரு கே பழனிசுவாமிக்கு மிகவும் நல்ல எண்கள் அப்படின்னு பார்த்தா 1, 3, 7, 9 ஆகும். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே மட்டும் தனித்து நிற்கும் தொகுதிகள், அதாவது இடங்கள்னு பார்த்தா மொத்தம் 169. அதையெல்லாம் கூட்டினா 16, 1, 6, 7. தேர்தல் அறிவிப்புக்கு பின்னால முதலா சென்னை மயிலாப்பூரில் அவர் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இந்த எடப்பாடியார் துவங்கிய நாள், அந்த பிரச்சாரம் துவங்கிய நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம், அதாவது மார்ச் 25/3/2026 துவங்குறாரு. அது மார்ச் 25, 2, 5, 7. வரும் 2026 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே மட்டும் என்டிஏ கூட்டணியில் தனித்து 169 இடத்துல நிற்குதுன்னு ஏற்கனவே சொன்னோம். அதுவும் அதனுடைய கூட்டு எண் 7. இப்படி 7ஆம் எண் இவரை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கிறது. அது இவர்களுக்கு ஒரு நன்மையாகவே அவர் பெற்றுக்கொண்டு வருவது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். எதிர்பாராத வெற்றிய எலெக்ஷன் தேதியும் வாக்கு எண்ணிக்கை நாளும் எடப்பாடியாருக்கு எக்குத்தப்பான, யாரும் எதிர்பார்க்கவே முடியாத வெற்றியை தரப்போகுதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சதவிகிதம் அப்படின்னு பார்த்தா 2-3% வாக்குகளை கூடுதலாக பெற்று மீண்டும் இவர் முதலமைச்சராவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதை சொல்லலாம். அவருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ப எலெக்ஷன் தேதி அமைந்துள்ளதாலும் அதை சொல்கிறோம். நம் பிரதமர் கூட போன வருடங்களில் வெற்றி பெற மாட்டார் அப்படின்னாங்க. ஆனாலும் அவருடைய டேட் ஆஃப் பர்த்தும் எலெக்ஷன் டேட்டும் ஒன்றா இருக்கிறதுனால இத்தனை தொகுதிகள் வருவார் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்னால் வெற்றி பெற்றார்.